Yes, sister, start பண்ணுங்க. Sorry for everyone. Technical issue. நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கத்துக்க போறோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான சோதனைகள் வரதெல்லாம் சகஜம்தான். அதையும் மீறி ரொம்ப சூப்பரா எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த செஷன்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலான்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்செடுத்தா போவீங்கன்னு ஹோப்போட வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப நம்முடைய செஷனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய ஹெட்டிங் என்ன? சேஞ்ச் யுவர் தாட், சேஞ்ச் யுவர் லைஃப். நம்மளுடைய எண்ணங்களை நம்ம மாத்தினா நம்ம சூப்பரா வாழ முடியுமா அப்படிங்கறத பத்தி இன்னைய செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கா? உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாத்துனீங்கன்னா லைஃப் சூப்பரா இருக்குமா? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் ஒரு கொஸ்டின். எண்ணம்னா என்ன? அந்த எண்ணம் எங்க இருந்து பிறக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, ஓகே, சூப்பர், தேங்க்யூ. பார்க்கலாமா? நம்மளுடைய சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மூளை வேலை செய்யக்கூடிய ஒரு விதத்தை நம்ம எண்ணம்னு சொல்றோம். அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு அது பிரதிபலிக்குது அப்படின்னு பார்க்கலாமா? அது சில சமயம் எப்படி வார்த்தைகளா, வேர்ட்ஸா என்ன செய்யுது, வெளியில வருது. சில சமயம் எப்படி வருது, இமேஜஸா வருது. சம்டைம் எப்படி வருது, எமோஷனா வருது. அப்போ 3 விதமா நம்மளுக்கு அந்த ஒர்க் வந்து வெளியில வருது இல்லையா? அப்போ வார்த்தைகளா வருது, இமேஜஸா வருது, எமோஷனா வருது. இதே எங்கேயாவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? நம்ம எண்ணம்னா என்ன, அது எப்படி நம்மளுக்கு வெளிப்படுது? இந்த மாதிரி 3 விதமா தான் வெளிப்படுது. நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், யோசிச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். அப்ப எண்ணம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இது எத்தனை வகையான எண்ணம், நம்மளுக்கு எத்தனை வகையான தாட்ஸ் இருக்கு அப்படிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மளுக்கு தினமும் நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம எத்தனை எண்ணம் இருக்குன்னு தெரியலையா? அதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்குது? நம்பிக்கையை கொடுக்குது, ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது இல்லையா? ரெண்டாவதா என்னது? நெகட்டிவ் தாட்ஸ். அது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன, ரொம்ப பயத்தை ஏற்படுத்துது, கோபத்தை ஏற்படுத்துது, டிப்ரெஷனை கொடுக்குது. மூணாவதா என்ன? ஆட்டோமேட்டிக் தாட்ஸ். நெடுநாளும் நிக்காது, நம்மளுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கும், யோசிச்சா கூட நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் யோசிச்சோமா, ஏன் இதெல்லாம் வருது அப்படிங்கிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். ஃபோர்த் என்ன? கண்ட்ரோல் தாட்ஸ். நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலும் நம்மளையும் மீறி வரக்கூடியது இல்லையா? நெக்ஸ்ட் என்ன? கிரியேட்டிவ் தாட்ஸ். புதுசு புதுசா நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்குல்ல எப்பவுமே, அதுதான் கிரியேட்டிவ் தாட்ஸ். ரிப்பீட்டட் தாட்ஸ். ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த பத்தி நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம், சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? பாருங்களேன், எத்தனை வகையான தாட்ஸ் இருக்கு? 6 வகையான தாட்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப தினம் தினமும் இவ்வளவு நம்மளுக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்கு, வந்துட்டே தான் இருக்கு. சரி, இப்போ 6 வகையான தாட்ஸ் இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டோம். அந்த தாட் எப்படி உருவாகுது, நமக்குள்ள எப்படி வருது இந்த தாட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இமேஜ் பார்த்தோன்னே இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்முடைய கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் என்னது, வெளியில இருந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம கேட்கறது, பாக்குறது எல்லாம் வெளி உலகத்துல இருந்து நம்மளுக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா? எதெல்லாம் கேட்கிறோமோ, பாக்குறோமோ அது மூலமா நம்மளுக்கு ஃபுல்லா வருது. வாங்கி எல்லாம் எங்க போகுது?
எல்லாமே அது மூளைக்குள்ளதான் போகுது. அப்ப ஏற்கனவே நம்ம கொஞ்சம் நினைவுகள் வச்சிருக்கோம், நம்பிக்கை வச்சிருக்கோம், நிறைய அனுபவங்கள் நம்மளுக்குள்ள கொஞ்சம் இருக்கும். இதெல்லாம் வெளியில இருந்து வாங்கி அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிக்குது. அப்படிதான் நம்மளுக்கு இந்த எண்ணமே ஃபர்ஸ்ட் உருவாகுதுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எண்ணம்னா என்ன? அது எத்தன வகையா இருக்கு? அதுக்கு பிறகு இந்த எண்ணம் எப்படி உருவாகுது? அப்படிங்கிறத பார்த்தோமா? அப்போ இதுக்கு பிறகு உருவான பிறகு தான் நம்மளுடைய பிஹேவியர்ல எப்படியெல்லாம் மாற்றம் உண்டாகுது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு தான் நடக்குது. சரி. இப்போ 6 வகையான தாட்ஸ பார்த்தோம்ல. இந்த 6 வகையான தாட்ஸ்ல 6யும் பார்க்க முடியுமா? அவ்வளோலாம் நம்மளுக்கு டைம் இல்லல்ல. அப்ப ஒண்ணே ஒண்ணு மட்டும் நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ். சரியா? நெறைய ஒரே எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படி யோசிக்கிறேன்? எனக்கே தெரியல. அப்படின்னு நம்ம நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி பார்க்குறோம்ல. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அப்ப இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இல்லையா? அது எங்கேருந்து உருவாகுதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நெகட்டிவ்னு சொல்றாங்க. எங்கேருந்து தான்ப்பா இது வருது? ஸ்டார்ட் பண்ணுங்களேன். ஓகே. பாஸ்ட், மைண்ட் அப்புறம் நெறைய உங்ககிட்ட இருந்து ஆன்சர் எதிர்பார்க்கிறேனே. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். எங்க இதெல்லாம் இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் வருது? ஓகே. சிட்யூவேஷன். சூப்பர். சூப்பர்பா ஆன்சர் பண்றீங்க. ஓகே. தேங்க் யூ. எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. சூப்பர். பார்க்கலாமா? சின்ன வயசுல நாம வளரக்கூடிய சூழ்நிலைகள். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் கூட இருக்கு. இப்போ நம்மளுடைய ஒரு தாய் குழந்தைய சுமக்கும்போது நம்ம சொல்றோம்ல, அவங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, அந்த சமயம் அவங்க சாப்பிடுறது எப்படி ஒரு குழந்தைக்குள்ள போகுதோ, அதே மாரிதான் அவங்களுடைய எப்படியெல்லாம் சிச்சுவேஷன் அந்த சமயம் ஹேண்டில் பண்றாங்க. நல்லா ஹேப்பியா இருக்காங்களா? இல்லன்னா வந்து அவங்க ரொம்ப சேடா இருக்காங்களா அந்த சமயம்? அத வச்சு அந்த குழந்தைக்குள்ள அந்த தாட் அங்கேயே உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அதனாலதான் நாம என்னது, ஒரு பேபிய சுமக்கும்போது அந்த தாய நம்ம ரொம்ப ஹேப்பியா பாத்துக்கணும். அவங்க ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணணும்னு சொல்றதுல அதுதான். அப்ப அந்த எதிர்மறை எண்ணங்கள் அவங்க அந்த மாரி சிச்சுவேஷன்ல இருந்தாங்கன்னா, அந்த குழந்தைக்கு அப்பத்துல இருந்தே உருவாகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் என்னது, நம்ம சிறு வயதுல இருக்கும்போது நம்மளுக்கு சைல்ட்ஹுட் மெமரீஸ் நம்மளுக்கு என்னது, எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறது இல்ல, ஹேப்பியா இருக்கிறது இல்ல. நெறைய சேடான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் தானே! அதே மாதிரி, அப்ப யாருக்கெல்லாம் ரொம்ப சேடான விஷயங்கள் அந்த சமயம் நடந்துச்சோ, அவங்களுக்கு நெறைய நெகட்டிவான தாட்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது என்னது? எதிர்மறையா கேட்கக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு பஞ்சமா என்ன? நெறைய அந்த 4 பேர் யாருப்பா? அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கோம்ல நம்ம இன்னுமே. அந்த மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகள் என்னது? சுத்தி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் இந்த எதிர்மறையான வார்த்தைகள் வந்து யாரு பேசினா நம்மளுக்கு ரொம்ப ஆள் மனசுல போய் தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் மாரி, பேரண்ட்ஸ் மாரி, ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க. இப்ப டீச்சர் சொல்றாங்க, "நீ உருப்படவே மாட்ட நீ. நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க என்னைக்கு எடுக்க போற?" அப்படிலாம் கேட்கறாங்கல்ல. அப்படியெல்லாம் கேட்டா, அப்ப நான் வந்து என்னது வளரவே முடியாது. நான் ஃபர்ஸ்ட் ரேங்கே எடுக்க முடியாதுல்ல. அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஆள் மனசுல அது போய் பதியுது. அப்போ ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க எதிர்மறையான வார்த்தைகள பேசக்கூடாது. ஒரு சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு விஷயத்த பார்த்தோம்னா கூட, ஆ இப்ப வந்து நேரா ஒரு பாட்டி வருது. "இடிச்சிடாத, இடிச்சிடாத, இடிச்சிடாத" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்போ நேரா அந்த பாட்டிய பார்த்து தான் போய் இடிப்பாங்க. யா சோ அப்ப நீ ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்திருக்க. நீ நல்லா நேராவே நீ போற அப்டின்னா, அவங்க மைண்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்டின்னா, ஓகே நான் ஸ்ட்ரெய்ட்டா உட்கார்ந்திருக்கேன். நேரா உட்கார்ந்திருக்கேன். அப்டிங்கிறதே அவங்களுக்கு தோணும். அப்போ நீ வளைஞ்சு வளைஞ்சு போவாத. வளைஞ்சு வளைஞ்சு போனா அவங்க வளைஞ்சு வளைஞ்சு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த எதிர்மறையா நம்ம எதெல்லாம் பேசுறோமோ, அதெல்லாம் என்னது நெறைய விஷயங்கள் இப்டி நம்ம பேசும்போது நெகட்டிவ் தாட்ஸ் நெறைய உண்டாகும் அப்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன? மற்றவர்களோட ஒப்பிட்டு பேசுறது. ம். அப்போ இந்த மாரி கம்பேர் எதுலலாம் பண்றாங்க? ஒரு வீடு கட்டினா கம்பேர் பண்றாங்க. ஒரு குழந்தைங்க விஷயங்க சிஸ்டர், பிரதர்ஸ் இருக்காங்க வீட்ல அப்டின்னா, "உன் அண்ணன மாரி நீ இருக்கியா? உன் தம்பி எப்டி இருக்கான் பாரேன். உன் அக்கா எப்டி இருக்கு பாரேன். அவன் எவ்ளோ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான் ஸ்கூல்ல." அப்டி பார்த்தா அங்க ஸ்கூல்ல கம்பேர். ஒரு ஆபீஸ்ல அவங்க எப்டி வொர்க் பண்றாங்க இல்லையா? "நீங்க என்ன வொர்க் பண்ற? அவன பார்த்து நீ கத்துக்க." அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா வொர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட, "ஏன் நம்மலாம் வந்து வேல பார்க்குறோம்?" அப்டிங்கிற அளவுக்கு தோணும். அப்ப எங்க பார்த்தாலும் ஒரு கம்பேர் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அது முதல்ல என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நெறைய நெகட்டிவான தாட்ஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அடுத்தவங்க கம்பேர் பண்றதே ஒரு தப்புன்னு வச்சுக்கோங்களேன். அதே தாண்டி நம்ம கம்பேர் பண்ணிக்கிறது. ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாரி நான் ரொம்ப நாளா ஒரு சாரி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து இன்னைக்கு நான் ஸ்டேட்டஸ்ல நான் பார்த்தேன். இந்த மாரி 3 பேரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மாரியான சாரி கட்டியிருந்தாங்க. அத பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சாம், என்னலாம் தாட் தோணுச்சுன்னு அவங்க என்ட்ட சொல்றாங்க. அந்த சாரி பார்த்தாங்க சரி, என்னால வாங்க முடியல. நான் படிக்கலல்ல, நான் வேலைக்கு போல, நான் படிக்கல. அத படிச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருக்கலாம், நான் நல்ல வேலைக்கு போயிருந்திருப்பேன். நான் இப்ப சம்பாரிச்சிருப்பேன். இந்த மாரி நான் ஆசைப்பட்ட சாரி வாங்கியிருப்பேன்ல. என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாரிச்சிருந்தாங்க அப்டின்னா என்னது? நான் இன்னும் நல்ல சாரி வாங்கியிருந்திருப்பேன்ல. என் புள்ள இப்ப ரொம்ப சின்னதா இருக்கான். அவன் வளர்ந்திருந்தா இப்ப எனக்கு இந்த சாரி வாங்கி குடுத்திருப்பான்ல. அதுக்கப்புறமா இன்னொரு தாட் தோணுதாம் அவங்களுக்கு. என்ன மாதிரி?
என்னோட பிள்ளை வந்துட்டு பெருசாயிட்டா அப்ப எனக்கு வாங்கி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, இப்படி எல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு சாரியல வச்சு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் இவ்ளோ உருவாகுதுங்க. அப்போ ஒரு இந்த இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னது, ஒரு விஷயத்த பார்க்கும்போது அடிக்கடி இந்த மாதிரியான இது வந்து நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் மத்தவங்களோட கம்பேர் பண்ணது. இது என்னது, நம்மள நாமளே இவங்கள மாரி இல்ல, அவங்கள மாரி இல்ல ஒப்பிட்டுக்கிறது. அவங்களால வாங்க முடிஞ்சுல, என்னால வாங்க முடியல. இந்த மாதிரி என்னது, நாம கம்பேர் பண்ணிக்கிறோம் நெறைய. அப்ப இது மூலமா நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உண்டாகுது. நெக்ஸ்ட் என்ன, குற்ற உணர்ச்சி. ஏதோ மனுஷங்கன்னா தவறு செய்யக்கூடியதெல்லாம் சகஜம் தானே. ஆனா என்ன பண்ணுவாங்க, "நீ இத பண்ணியிருக்கவே கூடாது, இத பண்ணியிருக்கவே கூடாதுன்னு" அவங்கள ரொம்ப ப்ளேம் பண்றது. இது மூலமா நெறைய அவங்க ரொம்ப மனசளவுல என்ன பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்டு நெறைய நம்மளால தான் நடந்துச்சு, நம்மளால தான் நடந்துச்சுன்னு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உருவாகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன, சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனமா இப்படியே இருந்தா வடிவேல் சொல்லுவார்ல, சும்மா இருக்கிறதெல்லாம் வந்து என்னது, கஷ்டமா? நம்மளால சும்மா இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். யாராலயும் சும்மா இருக்க முடியுமா? அப்படின்னு கேட்பாரு அவரு. இல்லையா? ஆனா சும்மா இருந்தா என்ன நடக்கும்? நெறைய தேவையில்லாத நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தாங்க உண்டாகும். இல்லையா? வடிவேல் சொல்லும்போது என்னமோ காமெடியா தான் இருக்கும். தனிமை. தனிமைங்கிறது நம்மளுக்கு என்னது? ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இல்லையா? சோ அப்போ இந்த தனிமையிலிருந்து நம்மளுக்கு என்னது? நம்ம ரொம்பவே தனிமை இல்லாம தான் வச்சுக்கணும். இப்ப நெறைய பேர் தனிமையில இருக்கும்போது நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உண்டாகுது. இப்போ நம்ம தனிமையிலிருந்து தடுத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்போ ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுறாங்க, குழந்தைங்க ஸ்கூல் போயிடுது. தனியா வீட்ல ஒர்க்கையும் தாண்டி நம்மளுக்கு என்ன புதுசான விஷயங்கள் நம்மளுக்கு செஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஒரு மாடி தோட்டம் போடணும்னு நெனைக்கிறாங்க. தான் மட்டுமே போடாம, நம்ம அக்கம் பக்கத்துல பாருங்க, நம்ம யோசிக்கிற முறையில சில பேர் இல்லாமயா போயிடுவாங்க. அவங்கள கூட சேர்த்துக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து அவங்க ஒண்ணா செய்றாங்க அப்படின்னா, அந்த தனிமை என்ன செஞ்சுக்க முடியும்? போக்கிட முடியும். பிடிச்ச விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியும். அப்படி நம்மளுடைய தனிமைய நெறைய விஷயங்கள் மூலமா போக்கிக்கலாம். சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியா இல்லையா? சோ அப்ப சோசியல் மீடியால ஒரு நாளைக்கு 2 மணி நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்கிறதே இல்ல. அதுல நெறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். பாசிட்டிவா, நெகட்டிவா நெறைய பார்க்குறோம். அது மூலமா நம்மளுக்கு நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு வருது. ஒரு 30 செகண்ட் ஒரு வீடியோவ பார்த்துட்டு, இந்த வீடியோல உள்ள மாரியே நான் சூப்பர்பா வாழணும். இல்லன்னா அவ்வளவுதான். நெறைய நெகட்டிவான தாட்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கு? வந்துட்டே இருக்குது நமக்கு இல்லையா? சோ அதுல இருந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு பார்த்துட்டு நகர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து என்ன? இலக்குகள் இல்லாம இருக்கிறது. இப்போ சோம்பேறித்தனமா இருந்தா நம்மளுக்கு என்ன நடக்குது? நெறைய டைம் வேஸ்ட் ஆகுது. என்ன எதுவுமே பண்ணாம பேசாம இருக்கோம். இலக்குகள் இல்ல. என்கிட்ட ஒரு கோலே இல்லப்பா என்கிட்ட. நான் கோல் இருந்துச்சுன்னா, அடுத்து என்ன பண்ணலாம்? நான் அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்குள்ள இருக்கும்ல. அது எதுவுமே இல்ல அப்படின்னா, டைம் நெறைய என்கிட்ட இருக்கும். நெறைய நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் இது மூலமா உண்டாகுது. ஒரு கோல் மனுஷனுக்கு கண்டிப்பா என்னது? இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இவ்ளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நெகட்டிவா நம்மளுக்கு வர்றதுக்கு இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு குரு கிட்ட போறாராம் ஒரு சீடர். போய் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "என்ன இது? நான் வந்து ஸ்வீட்டுன்னு சொன்னா என் வாய் இனிக்குதா என்ன? இனிக்க மாட்டேங்குது. நான் நெருப்புன்னு சொன்னா சுட்டுடுதா என்ன? சுட மாட்டுது. ஆனா நெகட்டிவ்ன்னு சொன்னாலும் எனக்கு அவ்ளோ பயம், பதட்டம் எனக்கு இதெல்லாம் வருதே. ஏன் குருவே அப்படியெல்லாம் வருது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு உடனே சீடர் சொன்னாராம், "நீ சொல்லும்போதே ரொம்ப அழகா சொல்லிட்டப்பா. அப்ப நெருப்புலாம் சொன்னா சுடுறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. சரி நல்லா தெளிவா தான் இருக்க. இருந்தாலும் உனக்கு பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரேன்" அப்படின்னு சொல்றான். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சோளக்கொல்லை இருந்துதாம். அத பார்க்கும்போது சோளக்காட்டு பொம்மைய அங்க தொங்க விட்டிருந்தாங்களாம். காக்கா, குருவிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுச்சாம், அத பார்த்துட்டு பயந்து ஓடுச்சாம். அப்ப உடனே, "ஏன்பா அந்த சோளக்காட்டு பொம்மை நடக்குமா? ஓடுமா? இல்ல அடிக்குமா? ஏன் அத பார்த்து எல்லாம் பயந்து ஓடுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். உடனே அதுக்கு அந்த சீடர் சொன்னாராம், "என்ன குருவே இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்கு 5 அறிவு தானே இருக்கு. அந்த 5 அறிவு இருக்கக்கூடியது வந்துட்டு நம்மளுக்கு என்ன செய்யும்? அது அடிக்குமா? பேசுமா? நடக்குமா? இதெல்லாம் அதுக்கு தெரியாதுல்ல. நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? சோ அப்படி யோசிக்கும்போது, அது வந்து ஒண்ணும் பண்ணாது இந்த சோளக்காட்டு பொம்மை. நம்மளுக்கு தான் தெரியும். மிருகங்களுக்கு, குருவி, பறவைக்குலாம் எப்படி தெரியும்? அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு சிரிச்சாராம். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் மட்டும் என்னப்பா? இதே மாரி ஒரு பிம்பம் தானே. அது உன்ன அடிக்க போதா? ஏதாவது பண்ண போதா? நீ அத பார்த்து பயப்படுற. ரொம்ப சின்ன ஒரு குட்டியான சொல்யூஷன அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அதால உன்ன என்ன செய்ய முடியும் உன்னால அப்படின்னா, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உன்னால முடியும். அது தாட்ஸ் தானே அது. அதுக்காக நீ ஏன்பா இவ்ளோ பயப்படுற? அந்த பொம்மை மாரி தான் அதுவும். நீ கண்டுக்காம நீ பாட்டுக்கு விட்டுட்டீன்னா, அது உன்ன விட்டு போயிரும் அப்படின்னு சொன்னாராம். சரி, இவ்ளோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும்போது, நான் வெளியில சும்மா போறேன் அப்படின்னா, எனக்கு என்னலாம் தோணும்னு நெனைக்கிறீங்க? சும்மா லேசா ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப மண்ட ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கடைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள் வாங்க போறேன் அப்படின்னா,
அச்சச்சோ! கடைக்காரரே இப்ப இல்லன்னா, அந்த கடையில இந்த பொருள் இல்லன்னா, இன்னைக்கு நான் எப்படி சமைப்பேன்? அப்படின்னு தோண ஆரம்பிச்சுருது. அப்புறம் நான் திருமணத்துக்கு போறேன். என்ன யாருமே மதிக்கலன்னா நான் என்னப்பா பண்றது? எனக்கு இலை போடுவாங்களா? சாப்பாடு போடுவாங்களா? இப்படிலாம் நம்மளுக்கு முன்னாடியே தோண ஆரம்பிச்சுருது இல்லையா? நான் ஏதாவது செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்னால இத செய்ய முடியுமா? இது பண்ண முடியுமா? அப்படின்னு நம்மளுக்கு நெறைய தோண ஆரம்பிச்சுடுது. யாரையாவது நான் பார்க்க போறேன். இவங்கலாம் என்ட்ட பேசுவாங்களா? அப்படின்னு தோண ஆரம்பிச்சுடுது. இவங்கலாம் படிச்சவங்ககிட்ட பேசுவாங்க. இவங்கலாம் பெரிய ஆள்ட்ட தான் பேசுவாங்க. நம்மள்ட்டலாம் பேச மாட்டாங்க. அப்படின்னு நம்மளுக்கு நெகட்டிவாவே தோண ஆரம்பிக்குது. நம்ம சிக்கா மட்டும் இருந்தோம்னா அவ்வளவுதான். என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்த பார்ப்பனா? நான் உயிரோட இருப்பனா? இதெல்லாம் நெறைய தாட்ஸ் என்ன ஆகுது? உருவாயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் தோல்வி, இந்த மாதிரியான கெட்ட கனவுகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தோல்வி அடைஞ்சுட்டா இப்ப என்னங்க விஷயம்? இப்போ ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அந்த பிசினஸ் என்னது? பண்ணவே முடியல அவங்களால. தோல்வி அடைஞ்சுட்டே இருக்காங்க. உடனே சூசைட். உடனே என்ன பண்ணிடுறாங்க? அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது. என்னால வெளியில வரவே முடியாதுன்னு நெனைக்கிறாங்க. தோல்வி ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்களால ஒரு கோல் அடைய முடியிற ஒரு கோல தான் நீங்க எடுக்குறீங்க. ஏன் முடியாது? அந்த கோல்ல நீங்க போன மாத்துங்க. நீங்க என்ன கோல் நீங்க வச்சிருக்கீங்களோ அது தப்பு கிடையாது. நீங்க தோல்வி அடைஞ்சுட்டே இருந்தா, நீங்க போன பாதை தவறா இருக்கலாம். அந்த வழிய நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணலாம். அது தெரியாம இந்த தோல்வி என்ன பண்ணும்? அந்த வெற்றிக்கான பாதைய, அதுக்கான ஒரு அனுபவத்த உங்களுக்கு குடுக்கும். பல்ப கண்டுபிடிச்சாரே அவரு யாருங்க அவரு? பேர் சொல்லுங்க பாப்போம். என்ன அமைதியா இருக்கீங்க? தோல்வி தான் வெற்றிக்கு வழிகாட்டும். எஸ், எஸ் கரெக்ட். சரி பல்ப கண்டுபிடிச்சாரு. அவரு யாருன்னு சொல்லவே இல்லையே. எஸ் தாமஸ். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப கண்டுபிடிச்சாரு. 1000 முறை தோற்று போனாரு. அந்த தோல்விய அவர் என்னன்னு சொன்னாரு? பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. இந்த பல்ப கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த 1000 முறை என்னது? இவ்ளோ விஷயங்கள் இந்த பல்பு கண்டுபிடிக்காதுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. இல்லையா? சோ அப்போ ஒரு தோல்வி நம்மளுக்கு நெறைய அனுபவங்கள கத்துக் குடுக்கும். அத உடனே சேடா எடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது? நாம சோர்ந்து போய் உட்கார்ந்துறக் கூடாது. நெறைய நெகட்டிவ் தாட்ஸோட இந்த மாரி இருக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னப்பா ஒரே வந்ததுல நெகட்டிவ் தாட்ஸ பத்தியே சொல்றீங்களே! யாராவது நம்மளுக்கு கொஞ்சமா ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்களா? ஒரு குட்டி டிப்ஸ் குடுக்க மாட்டாங்களா? அப்படின்லாம் தோணுதுல்ல? டிப்ஸ் வேணுமா என்ன? என்ன வேணும்னு சொல்லவே மாட்றீங்களே! அப்புறம் எப்படி டிப்ஸ் குடுக்குறது? எஸ் வேணுமா? சரி ஓகே. எதிர்மறை எண்ணங்கள எப்படி நம்ம பாசிட்டிவா மாத்திக்கிறது? அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே. இப்ப நெகட்டிவ்ல இருந்து அப்படியே பாசிட்டிவ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, குதிக்க போறோம். சரியா? ஆக ஸ்டாப். நோ சொல்ல நம்ம கத்துக்கிறோம்ல, அதே மாதிரி ஸ்டாப் பண்ணவும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கத்துக்கணும். நெறைய தாட் வந்துட்டே இருக்குல்ல, அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எவ்வளவு வேகமா நம்ம ஸ்டாப் சொல்றோமோ, அப்ப நம்முடைய தாட்ஸ் கொஞ்ச நேரம் கம்மியாகும். சரிங்களா? இடத்த விட்டு நகர்ந்து போகணும். அதே இடத்துலயே இப்ப ரூம்குள்ள நெறைய தாட்ஸ் தோணிட்டே இருக்கா? ஏன் அங்கேயே நம்ம இருக்கணும்? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஒரு வாக்கிங் போங்க. இல்ல வேற ஏதாவது பிடிச்ச விஷயம் செய்யுங்க. ஒரு நல்ல ஒரு புக் எடுத்து வச்சு படிங்க. அப்ப அதுவே இது கொஞ்சம் நீங்க மூவ் ஆன் போனீங்கன்னா, உங்களுக்கு என்னது? அந்த தாட்ஸ் உங்கள விட்டு கம்மியாகும்ன்னு சொல்றாங்க. தினமும் புதுசு புதுசான விஷயங்கள என்ன பண்ணுங்க? நீங்க யோசிங்க. நம்மளுக்குள்ள நெறைய கிரியேட்டிவ் தாட்ஸ் இருக்குன்னு ஆரம்பத்துல பார்த்தோம் தானே! அப்ப புதுசான விஷயங்கள யோசிங்க. நான் பெரிய பெயிண்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஆகவே முடியல. ஒரு பெயிண்ட் பிரஷ் கையில தூக்குங்க புதுசா. அதுவே ஒரு பெரிய சாதனை தானே! நம்ம நெனச்சு புதுசா ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறோம். கரெக்ட்டா? அப்ப புதுசு புதுசா யோசிங்க. உடற்பயிற்சி. என்ன யார் எந்த செக்ஷன் எடுத்தாலும் ஒரே மூச்சு பயிற்சி செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்களப்பா! அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு எல்லாரும் சொல்றாங்கல்ல, உடற்பயிற்சி செய்யுங்கன்னு. நாமளும் கொஞ்சோண்டு செஞ்சு தான் பார்ப்போமே. ஆக்ஷன்ல இறங்குவோம். அதுல ஏதாவது ஒண்ணு நடக்குதான்னு தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. அப்ப உடற்பயிற்சி செய்யறதுனால, நம்மளுக்கு என்ன நடக்குது நம்மளுக்கு? பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் மேல நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்றோம்ல. அப்ப நெகட்டிவா நம்மளுக்கு எந்த தாட்ஸும் வராதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்போ ஸ்டாப் பண்ண கத்துக்கங்க. இடத்த விட்டு நகர்றதுக்கு கத்துக்கங்க. அப்புறம் புதுசு புதுசான விஷயங்கள நீங்க செய்யுங்க. உடற்பயிற்சிய செய்யுங்க. சரியா? இந்த 4 விஷயத்த மறந்துறாதீங்க. ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விஷயம். ஓகே. அடுத்து நம்மள நாமே மன்னிக்கிறது. நம்மள நாமளே மன்னிக்கலன்னா வேற யார் மன்னிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்மள நாம மன்னிக்க கத்துக்கணும். என்னால தான் நடந்துச்சு. நான் அத செஞ்சதுனால தான். இப்படித்தான், அப்படித்தான் நம்மள மேல நம்ம என்ன பண்ணிக்க கூடாது? ப்ளேம் பண்ணிக்கவே கூடாது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்தவங்களையும் மன்னிக்க கத்துக்கணும். அப்போ ஒரு மனுஷன் நம்மளும் மன்னிச்சு, அடுத்தவங்களையும் மன்னிக்க கத்துக்கிறதுனால, ஒரு கேன்சர் பேஷண்ட் இந்த குணத்துல இருந்தாங்கன்னா, மன்னிக்கிற ஒரு குணத்துல இருந்தா, அவங்களுக்கு என்னது? அவங்களுக்கு அந்த மருந்து உடனே உடம்பு அக்செப்ட் பண்ணிக்குதாம்.
அவ்ளோ ஸ்பெஷல் விஷயம் பாத்தீங்களா? அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மன்னிக்கணும், நம்மளும் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தவங்கள என்ன செய்யணும்? மன்னிக்க கத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன? தீர்வு கிடைச்சிடும்னு மனம் விட்டு ஃபர்ஸ்ட் பேசுங்கப்பா. என்ன இவங்கலாம் பெரிய அப்பாட்டக்கரா? என்னுடைய பிரச்சனைக்கு இவங்க யார் தீர்வு சொல்றது? அப்படிலாம் நெனச்சாக்க என்ன செய்ய முடியும் இல்லையா? நம்ம பாதி பேர் அப்படித்தான் நெனச்சுக்குவோம். இவங்கட்டலாம் போனா என்னோட பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். என் வீட்ல துக்கம் நடந்தா அது எனக்கு தான் துக்கம். அவங்களுக்கு என்னது பக்கத்து வீட்ல உள்ளவங்க ஒரு நியூஸ், ஒரு செய்தி அவ்வளவுதான். அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சனையில இருக்கிற நம்மளால தீர்வு உடனே என்ன பண்ண முடியாது. அந்த மைண்ட யோசிக்க விடாது. நம்ம பிரச்சனையில இருந்துட்டு இருப்போம். அப்ப தூரமா நிக்கிறவங்க ஈஸியா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு நம்பிக்கையா இருக்க மாட்டாங்களா? உட்கார்ந்து பேசுங்க. தீர்வு என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே. நம்மளுடைய குறைய ஏத்துக்கிறது. நான் ரொம்ப குண்டா இருக்கேன். நான் அழகாவே இல்ல. நான் படிக்கவே இல்ல. நான் ரொம்ப கட்டையா இருக்கேன். இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. சோ அப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் வந்து குட்டையா இருக்கேன். இதனால தான் சாதிக்க முடியல. நான் படிக்கல. அதனால தான் சாதிக்க முடியல. இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலா, நம்மளுடைய குறைய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை தீந்துரும். பாசிட்டிவா நம்ம இருக்க முடியும். தாட்ஸ் நெகட்டிவ் நம்மளுக்கு வராது. பாஸ்ட். என் கை மேல என்னது ஒரு பெரிய கல்ல தூக்கி வைக்கிறீங்க. எவ்வளோ நேரம் என்னால கல்ல வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? என் கை ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல. இந்த பாஸ்ட்ட தூக்கி ஏன் அப்புறம் போனத தூக்கி திருப்பி கொண்டு வந்து ஏன் வைக்கிறீங்க? தூக்கி போடுங்க பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. பாஸ்ட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு தூக்கி தூர போடுறீங்களோ, நீங்களா இழுத்துட்டு வந்து வைக்காத வரைக்கும், அது என்னது? பிரசன்ட் ஹேப்பியா நீங்க இருக்க முடியும். சரிங்களா? ஓகே. அப்ப நம்மள மன்னிக்கணும். தீர்வு கிடைச்சிடும்னு மத்த யார்கிட்டயாவது நம்ம உட்கார்ந்து பேசுறது, நம்முடைய குறைய நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, பாஸ்ட்ட தூக்கி தூர போடுறது. அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்ல நம்ம போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஓகே. இதோட முடிஞ்சிருச்சா? இன்னும் உங்களுக்காக நெறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள். நம்ம வந்து நல்ல நல்ல வார்த்தைகள சூஸ் பண்ணிக்கணும். பாசிட்டிவா சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணும்போது, நான் நிம்மதியா இருந்துட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு நல்ல ஒரு வைப் கிடைக்குதுல்ல? நான் வெளிச்சத்துல இருக்கேன். வெளிச்சத்திலேயே நான் இருக்கேன்னு சொல்லும்போது, அந்த இருட்டு போயிட்டு, வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஆரோக்கியமா நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே, நம்ம பயங்கர ஆரோக்கியமா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்காக தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம். இதுலேருந்து ஏதாவது ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள சூஸ் பண்ணுங்க. அது தினமும் என்ன செய்யுங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாள் பத்தாது. தினமும் பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அது காலையிலயோ, இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, தினமும் நீங்க இந்த மாரி ஒரு வார்த்தைகள சூஸ் பண்ணுங்க. எழுதி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நல்லாவே சூஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். கடைசியா ஒரு விஷயம் என்னன்னா, நான் எல்லாத்துக்கும் தகுதியானவன். அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாம நம்பணும். நம்ம மேல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தான், இது எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். இன்னொன்னு இந்த விஷயங்கள் நான் ஹாப்பி, ஐ அம் ஹாப்பி, ஐ அம் பியூட்டிஃபுல், ஐ அம் ஹெல்த்தி, ஐ அம் ஸ்ட்ராங் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ ஹாப்பின்னு சொல்லும்போதே கொஞ்சம் இழுத்து சொல்லுங்களேன். அந்த வார்த்தைய தவிர உங்க ஃபோக்கஸ் வேற எங்கேயுமே போகாது. அங்கேயே தான் இருக்கும். சரியா? நான் ஹெல்த்தி அப்படி நீங்க சொல்லும்போதே என்னது? அந்த வார்த்தையில மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்லும்போது, நம்ம ரொம்ப நெறைய நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது, இப்படி நம்ம சொல்லும்போது வேற எந்த தாட்ஸும் நமக்குள்ள வராது. நெக்ஸ்ட் என்ன? மெடிடேஷன். மெடிடேஷன் செய்யும்போது நம்மளுக்கு 5000 பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குதாம். கொஞ்சம் தான் பண்ணி பார்ப்போமே! எப்படி உடற்பயிற்சிக்கு ஒரு ஆக்ஷன் செய்யணுமோ, அதே மாரி இதையும் கொஞ்சம் இறங்குங்க. அப்ப மெடிடேஷன் செய்யும்போது நம்மளுக்கு இவ்ளோ பிரச்சனை தீருது. செஞ்சு தான் பார்க்கலாமே! இந்த மெடிடேஷன் பண்ணும்போது சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா ஆழ் மனசுக்கு கவனிக்க முடியுது. அப்போ ஒரு சின்ன பூ விரிஞ்சிச்சுன்னா கூட, மொட்டா இருக்கிற பூ விரிஞ்சா கூட அது என்ன செய்யுதாம்? நல்லாவே நம்மளால கவனிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. 1 செகண்ட் உங்களால கவனிக்க முடியுதான்னு பாருங்களேன். ஓகே. இப்போ எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்க? கொஞ்ச நேரம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க.
அப்போ அந்த பூவுடைய சவுண்ட் இது வரைக்கும் கேட்க இமேஜின் பண்ணிருப்பீங்க. நீங்க அந்த சவுண்ட நீங்க வந்து கேட்கிறதா இமேஜின் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களுடைய ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருந்தப்போ வேற எங்கேயாவது தாட் நம்மளுக்கு வருதா? எங்கேயுமே தாட் போகாது. அப்ப மெடிடேஷன் நீங்க செஞ்சு பாருங்க. எந்த தேவையில்லாத தாட்ஸ் வரும்போதும் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லா உங்களுடைய அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும். தினமும் காலையில மெடிடேஷன் பண்ணுங்க. ம். ஒரே ஒரு ஈஸி ஃபார்முலா தாங்க. நம்மளுடைய தாட், அப்புறம் எமோஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஹேவியர். அவ்வளவுதான். எண்ணங்களை பொறுத்தே நம்மளுடைய செயல்கள் அமையுது. எண்ணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவ் தான். எண்ணம் நம்மளுக்கு என்னது? ஒரு நெகட்டிவா ஒரு தாட் வருதுன்னா, நான் முடியாதுங்கிறதுக்கு பதிலா நான் முயற்சி செஞ்சு கொஞ்சம் பார்க்கிறேனே அப்படின்னாலே செஞ்சா போதும். நம்மளுக்கு என்னது? நெறைய குட்டி குட்டியான மாற்றங்கள் நம்மளுடைய லைஃப்ல வந்து நடக்கும். என்ன எடுத்தோனே அடுத்து மரம் வந்துருச்சுன்னு பார்க்கிறீங்களா? அப்புறம் ஒரு தீக்குச்சி வந்துருச்சு. இத வச்சு நீங்க என்ன உங்களுக்கு இப்ப தாட்ல தோணுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ம். என்ன? யாருக்கும் எதுவுமே தோணலையா? அந்த மரத்தையும், ஒரு தீக்குச்சியையும் பார்த்த உடனே? ஏதாவது தோணியிருக்கணுமே! நம்மளுக்குள்ள தாட்ல தான் நெறைய விஷயம் தோணுமே இப்போ. ஃபயர் சரி ஓகே. ஆக்ஸிஜன் சரி ஓகே சூப்பர். காட்டு தீ. ஓகே. என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மரம் என்ன செய்யுது? 1000 தீக்குச்சிகள உருவாக்குது. ஒரே ஒரு தீக்குச்சி 1000 மரத்த எரிச்சிடும். நம்மளுடைய ஒரே ஒரு எதிர்மறையான எண்ணம், அனைத்து பாசிட்டிவான எண்ணத்தையும் அழிச்சிடும். அப்ப எவ்ளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் தாட்ஸ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிட்டு வர்றது மூலமா, நம்மகிட்ட நெறைய பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கும். நாம யாரா ஆகப் போகிறோம் அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது நம்மளுடைய சூழலோ, சமூகமோ, சோதனை எல்லாம் கிடையாதுங்க. அப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய எண்ணம் மட்டும்தான். நாம சரியா சிந்திச்சோம் அப்படின்னாக்கா, எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யும்? மாறும். பிரச்சனை வெளிய இருக்கு, வெளிய இருக்குன்னு நம்ம தேடிட்டே இருக்கோம்ல. அது என்ன செய்யுது? நமக்குள்ளயே தான் இருக்கு. அப்ப நம்மளுடைய சிந்தனையில மாற்றம் நடந்துச்சுன்னா, வாழ்க்கையில என்ன செய்யும்? பியூட்டிஃபுல்லான மாற்றம் நடக்கும். ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம்ல, நம்ம கிட்ட நம்முடைய தாட் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் நடக்குமான்னு, அவங்களுக்குள்ளே நம்ம சொன்ன குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளுடைய எண்ணத்த பத்தி என்னன்னு பார்த்தோம். எண்ணத்தினுடைய முக்கியத்துவத்த பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? நம்மளுடைய நெகட்டிவான தாட்ஸ்ல இருந்து எப்படி நாம பாசிட்டிவா குதிக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு செயலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டைம் குடுத்தோம்னா, நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப நம்மள விட்டு போயிடும்ன்னு பார்த்தோம். விதைய விதைச்சுட்டு மரம் உடனே முளைச்சிடணும்லாம் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. அதுக்கான ஸ்பேஸ் குடுக்கும்போது தான், அதுக்கான அந்த மரம் சூப்பர்பா முளைக்கும். அப்ப நெகட்டிவ் தாட்ஸ் உடனே வந்த உடனே அது நம்மள விட்டு போறது, அந்த செகண்ட்லயே நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாம் தினமும் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லா உங்களுடைய லைஃப் மாத்துங்க. தேங்க் யூ சோ மச். இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு ஹுசைன் சாருக்கு அகைன் மறுபடியும் தேங்க் யூ சோ மச் சார். இவ்ளோ தூரம் பொறுமையோட நீங்க எல்லாரும் என்னுடைய செஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுடைய வேல்யூபிள் டைம குடுத்தீங்க. தேங்க் யூ. அதே மாரி உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்குக்காகவும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச் சிஸ்டர். எண்ணம் போல் வாழ்க்கை ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களோட வார்த்தையா இருக்கட்டும், உங்களோட அஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், ரொம்பவே நிறைய பேருக்கு இங்க இன்னையில இருந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும்னு நம்புறேன். உங்க ஃபீட்பேக்லயே தெரியுது, கமெண்ட் தேங்க் யூ. செக்ஷன்லயே. எஸ், தேங்க் யூ சோ மச். அண்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு உங்களோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க் யூ சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله வலைக்கும் அஸ்ஸலாம். وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் மேம் சிஸ்டர். இன்னைக்கு செஷன் வந்து உண்மையில அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரம் அந்த ஸ்மைலிங் ஃபேஸோட செய்யறப்ப நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதே நேரம் வந்து பாஸ்ட் பத்தி நீங்க சொன்ன ஒரு விஷயம், அது வந்து சும்மா கைக்கு மேல வச்சுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பாரமாயிக்கும் அப்படின்ட்டு அது எல்லாரையுமே சிந்திக்க வச்சுக்கும்ட்டு நான் நம்புறேன். அழகான விஷயங்களை சிறப்பான உதாரணங்களோட வந்து நீங்க வெளிப்படுத்தின விதமாகட்டும், இந்த செஷனை கொண்டு போன விதமாகட்டும், மாஷா அல்லாஹ், வண்டர்ஃபுல் செஷன். நிறைய ஃபீலிங்ஸ் கிடைச்சிக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா மேம்.
தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. இதே மாதிரி நாளைக்கு ஒரு அற்புதமான ஒரு ட்ரெய்னர், கேரளத்தின் பைங்கிலின்னு சொல்லலாம், மிஸ் ஃபௌசியா, growth மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட்டை எப்படி வளர்க்கலான்றது அவங்களோட அழகான தமிழ்ல நாளைக்கு எல்லாரும் மீட் பண்ணுவோம். Until then, take care, good night, bye bye.